இன்னைக்கு அருமையான பட்டிமன்றம். திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டுவது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கொள்கை வளமா அல்லது மக்கள் நலமா? அருமையான தலைப்பில் அருமையாக பேச போகிறாங்க. ஒரு காலத்தில் வீட்டில எல்லாம் பிள்ளைங்க அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய அவங்க அப்பா கட்டி கொடுக்குறாரு. கட்டி கொடுத்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு சுகம் இல்லை. வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குது, மாமா எங்கள் அப்பாவுக்கு சவிக்கமில்ல மாமா, போய் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. நான் ஒரே பொம்பளை பிள்ளை மாமா, ஆம்பளை பிள்ளை இல்லை மாமா, எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறவா அப்படின்னு கேட்குது. வீட்டுக்காரர் சொல்கிறாரு, போடி கொப்பை என்ன பெரிய லாடு லபக் தாசா, என்ன சௌக்கியம் இல்லாமல் இருந்தானோ போய் பார்க்கணுமா? அந்த ஆள் உன்னை வர வைக்கிறதுக்காக நாடகம் போடுறாண்டி, போகக்கூடாது போ அப்படின்னு துரத்துறாரு. ஏங்க ஒரு 10 நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வேணாண்டு என்ன எழுத்து பேசுற படி. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அந்த பிள்ளை வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஏங்க எங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்குங்க. பஸ்ஸுக்கு காசுக்கு என்னடி செய்வ? எங்கள் அண்ணன் ஸ்டாலின் பஸ் விட்டுருக்காரு, அதில் போய் நான் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுவேன். ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்து இன்று தலை நிமிர வைத்த தலைவர் நம் திராவிட மாடல் முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். கொள்கை வளமேன்னு பேசுறதுக்கு 2 பேர். பேராசிரியர் விஜயகுமார் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர். அதே அணியில் பேசுறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நாகநந்தினி வந்திருக்காங்க. மக்கள் நலமே என்ற அணியில் பேசுவதற்கு அருமை சகோதரர் இனியவன். அவர் தான் நம்ம ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி அண்டங்காக்கா கொண்டக்காரிங்கிற பாட்டுக்கு விளக்கம் சொன்னவர். இந்த பாட்டுக்கு மட்டும் இல்லை, லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணை கங்கம்மா இடுப்பை சுத்தி திருப்பி பாரம்மா, என்னெல்லாம விளக்கு எரியுமா கண்ணை கங்கம்மா மரம் இழுக்கிற கைய பாரம்மா. இப்படிலாம் சினிமாவில் பாட்டு எழுதுறாங்களேன்னு நான் பேசினேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. லாலாக்கு டோல் டொப்பிமா என்ற பாடல் நடுவர் அவர்களே சமூக சிந்தனை உள்ள பாடல்னு அப்படின்னாரு. அதில் என்னையா சமூக சிந்தனை? லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் பெட்டி. லாலா கடையில் டப்பியில் மாவு வைத்து அல்வா கிண்டும் டோல் டோப் கங்கம்மா என்ற பெண்ணே, உன் இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள். ஏனென்றால் உன்னுடைய கேஸ் ஸ்டவ்வில் இருந்து உன்னுடைய சேலையில் தீப்பற்றி விட்டால் நீ என்ன செய்வாய்? அதனால் இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள் என்பதற்காகத்தான் லாலாக்கு டோல் டப்பி மா கங்கம்மா இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மா என்று எழுதினார் கவிஞர் வாலி. இதை கேட்டுட்டு, சத்தியமா நான் இப்படிலாம் நினைச்சு எழுதவே இல்லடா, உங்கால் தாண்டா எல்லா பாட்டுக்கும் இப்படி விளக்கத்தை கொடுத்து என் பாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதே இனியவன் தாண்டான்னார். அப்படிப்பட்ட அருமையான பேச்சாளர் இனியவன் என்னுடைய அருமை தம்பி. மிலிட்ரியில் கப்பற்படையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கார். ஆள் உயரத்தையும் இதையும் பார்த்தீங்களா? சும்மா ஒரு காக்கி பேண்ட்டையும் வெள்ளை சட்டையும் போட்டு அப்படி நடந்து போனார்னா அவனா 200 ரூபா கையில் கொடுத்துட்டு போனேன். டேய் நான் வச்சுக்கணே அப்படின்னு ஏட்டியான்னு நினச்சி அப்படி இருப்பார் ஆள். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கடலூர் தணிகை வேலன். ரொம்ப அருமையாக பாடுவார், பேசுவார். நல்லா ரசித்து கேளுங்க. நீங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் நான் போனால் கேட்டுருவேன், எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஒரு ஊரில் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டான்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்மியா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாருங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா? 1,00,000 பேர் திரண்டிருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டுவது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கொள்கை வளமே என்ற அணியின் தலைவர் பேராசிரியர் விஜயகுமார்
இப்பொழுது உங்கள் பலத்த கரவொலியோடு தனது பட்டிமன்ற விவாதத்தை தொடங்க வருகிறார். வாங்க. பட்டிமன்றத்தின் வயாகரா, நகைச்சுவையின் நயாகரா எங்கள் அண்ணன் லியோனி அவர்களே. ஏயா வேற உதாரணமே கிடைக்கலையா? பட்டிமன்ற வயாகராமா இப்படிதான் ஒரு கிராமத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு. முடிஞ்ச பிறகு ஒரு 5 பேர் என் வண்டிக்கிட்ட வந்து நின்றுட்டான். சார், ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சார், மாத்திரை இருந்தால் கொடுத்துட்டு போங்கன்ட்டு. உண்மையிலே நான் மாத்திரை விற்கிற ஆளுன்ட்டு வந்துட்டாங்க. ஏயா ஊராக லாட்ஜில் ரூம் போட்டு லேய வைக்கிற ஆள் மாதிரி என்னை நான் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கெல்லாம் பாஜகவில் ஆள் இருக்காயா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன், கொள்கைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவன். பேசுங்க விஜயகுமார். நடுவர் அவர்களே, கலைஞர் என்கிற ஒரு சொல் சரித்திரம். ஆண்டாண்டு காலமாய் அடிமையாக இருந்த ஒரு இசை குடும்பத்திலே பிறந்தார் கலைஞர் ஐயா. ஒரு இசை குடும்பத்திலே பிறந்தார், இசை தமிழாக பிறந்தார், முத்தமிழையும் வளர்த்தார். அவர்தான் தேர்தல் களத்திலே அவர் முதலில் குளித்த தலை. தேர்தல் களத்தில் குளித்தலையில் குளித்த தலை, தன் வாழ்நாள் வரைக்கும் யாருக்கும் தலை குனியா தலை நம் கோபாலபுரத்து தலை. அதுவே கொள்கை இல்லையா நீதிபதி அவர்களே? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியம் என்ன என்று தலைவரிடத்திலே கேட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? சமுதாயத்தில் சமத்துவம், பொருளாதாரத்தில் சமத்துவம், அரசியலிலே ஜனநாயகம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான் என்று எழுதினார்கள். கட்டம் சரியில்லை. எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் என்ன பேசினார்கள்? கொக்கரித்தது ஒரு கூட்டம் நம் தளபதியாரை பார்த்து. கட்டம் சரியில்லை, ராகு கேது சரியில்லை. அங்க இருக்கிறார் குட்டி சுக்கிரன், அரசாட்சிக்கு அவருக்கு வருவதற்கு கட்டம் சரியில்லை என்று ஜாதகம் போட்டவர்களை கட்டம் கட்டி தூக்கி 40க்கு 40 வாங்கி கொடுத்த மிஸ்ஸா தந்த புரட்சியாளன். யாரு? அண்ணாமலையெல்லாம் ஒரு கொத்தமல்லி கூட்டம். ஆனா எங்கள் தளபதி தேக்கு மரக்காடு. 40 தொகுதியும் தட்டி தூக்கியிருக்கார். இந்தியாவே எதிர்பார்த்தது தமிழகத்தை. தமிழகத்தில் எப்படி ஒரு புரட்சியை உருவாக்கினார். இதற்கெல்லாம் அஸ்திவாரம் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். அண்ணா அவர்கள் கொடுத்த கொள்கை பகுத்தறிவு, சுயமரியாதை, தமிழ் முழக்கம், தமிழ் வளர்ச்சி, ஒண்டமிழ் தாய் சிலம்பொடியின் முன்னேற்றம், ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம். எழுந்திருவாய் இளந்தமிழா, கண்விழிப்பாய், இறந்தொழிந்த பண்டை நலம் புதுப்புலமை அனைத்தையும் படைப்பாய், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்து எழுந்தே என்கிற கொள்கை. கோவிலுக்குள் நுழைந்தேன், பூசாரியை தாக்கினேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக என்று நினைத்தது கொள்கை. திராவிட மாடல் என்றால் என்ன? இன்றைக்கு என்ன கொள்கை? சனாதனத்துக்கும் திராவிட மாடலுக்கும் போர். அதுதான் கொள்கை போர். திராவிடம் என்பது மனித உரிமை, திராவிடம் என்பது சமூக நீதி, திராவிடம் என்பது சமதர்மம், திராவிடம் என்பது மொழிப்பற்று, திராவிடம் என்பது மாநில உரிமை. மொத்தத்தில் திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம். அதுதானே தளபதியினுடைய தாரக மந்திரம். மிஸ்டர் இனியவன் கொள்கை அஸ்திவாரம். இனியவன் கொள்கை அஸ்திவாரம், கொள்கை பேஸ்மெண்ட். கொள்கை என்கிற அடிப்படையில் தான் கட்டடங்கள் கட்டப்படும். மிஸ்டர் இனியவன் பகுத்தறிவும் மொழிப்பற்றும் தமிழன் என்கிற உணர்வும் சுயமரியாதையும் சமூக நீதியும் கொள்கையாய் இருந்ததால் தான் பீட்டர் சாலை பெரிய சாலை. அங்கே வானை சுமக்கிற மாளிகை உண்டு. அந்த மாளிகை உயர மண்ணை சுமக்கிற கூலிகள். கோணிப்பை குடிசைக்குள் குடும்பம் நடத்துகிறான். அது சமூக நீதி ஆகுமா என்று கலைஞர் சிந்தித்ததால் தான் குடிசை மாற்று வாரியம் என்கிற நலம். மிஸ்டர் இனியவன் கொள்கை இல்லை என்றால் நலத்திட்டங்கள் எப்படி? அடுக்களை சுவைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்கள் தொழிலா? அப்படித்தான் இருந்துச்சு.
பெண்ணை ஓரமா தானே ஒதுக்கி வச்சிருந்தான். ஒரு போஸ்ட்மேன் வந்து, அம்மா தங்கம்மா போஸ்ட் வந்திருக்குன்னு சொன்னா கூட அந்த தூண்ல வச்சுட்டு போ. ஜன்னல்களின் இடுக்குகளிலே பார்த்து போஸ்ட்மேன் போன பிறகுதானே போய் எடுப்பா. அப்படித்தானே பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்தார்கள். வச்சாரு பாருங்க ஆப்பு. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். பெண்ணுக்கு சொத்துரிமை கொண்டு வந்த நலத்திட்டம் பெண்கள் முன்னேற்றம் என்கிற கொள்கை தானே. உழுதவன் கணக்கு பார்த்தா உலகுக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த உழவர் இந்தியாவினுடைய முதுகெலும்பாக இருப்பது கிராமங்கள். கிராமங்கள் வளர்ந்தனா விவசாயம் வளரணும். இலவச மின்சாரம், விவசாயிகளுடைய கடன் ரத்து என்ப நலத்திட்டம் எதனால் உருவானது? கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்புகள் என்கிற காந்தியின் கொள்கையை உள்வாங்கிக் கொண்ட கலைஞர். ஓபிஎஸ் மோடிட்ட பேசுற மாதிரி ஒரு மீம்ஸ் போடுனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மோடிஜி நாம ரெண்டு பேரும் ஒரு வகையில ஒண்ணுதான் ஜி. எப்படி ஜி சொல்றீங்க? மோடி கேட்கிறார். நம்மால் சொல்லியிருக்கேன். என்ன சொல்றப்பா? மோடிஜி கேட்டிருக்கா. நம்மால் சொல்றான், ஆமாஜி நானும் தியானம் பண்ண அப்புறம் தான் டம்மியானே. நீங்களும் கன்னியாகுமரியில தியானம் ஆன பிறகுதான் டம்மியானீங்கன்னா. தியானம் பண்றாரு அவர். தர்ம யுத்தம் பண்ணாரு, இவர் தியானம் பண்ணாரு. எப்பா இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். சீக்கியர் இருப்பான், மணிப்பூரிக்காரர் இருப்பான், குஜராத்காரர் இருப்பான், மார்வாடி இருப்பான், ஆந்திராக்காரர் இருப்பான். வேற்றுமையில் ஒற்றுமை. நம்மள வளையல் பெண்கள் கையில போடுவாங்க, மணிப்பூர்ல காதுல வளையல் மாட்டியிருப்பான். உணவு உடை கலாச்சாரம் மாறுபட்ட இந்தியா. ஆனால் மோடி என்ன சொன்னார்? ஒரே இந்தியா, ஒரே ரேஷன், ஒரே இந்துக்களுக்கு ஆதரவாய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்கிற ஒரு திட்டம் வந்துச்சு. அதனால ஏடிஎம்கே எடப்பாடி ஓட்டு போட்டாரு. குடியுரிமை தடை சட்டம். ஏப்பா ஸ்ரீரங்கத்துக்கு போற நம்மாளு வேளாங்கண்ணிக்கும் போறான். ஸ்ரீரங்கத்தில் போய் பள்ளி கொண்ட பெருமானை வழிபடுகிற நம் இந்துக்கள் வேளாங்கண்ணிக்கும் போய் சர்ச்சில் கும்பிடுறான். பரமபதத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் இயேசுவே கும்பிடுறான். வெள்ளிக்கிழமைகளில் மசூதியிலே கொண்டு போய் மந்திரிக்கிற இந்துக்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள். இஸ்லாமிய இடஒதுக்கீட்டை அழிப்பேன்னு சொன்னார் மோடி. இஸ்லாமிய இடஒதுக்கீடு தான் சொன்னார் தளபதி. ஏப்பா இஸ்லாமியர்கள் போராடாம சுதந்திரம் வந்துச்சா? இஸ்லாமியர்கள் போராடவில்லையா? வெள்ளக்காரன் எழுத்துறது அவங்களுக்கு உரிமை இல்லையா? தீயினை கும்பிடும் இந்து, நித்தம் திக்கை வணங்கிடும் முசல்மான், கோவில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவிலும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். ஜனங்கள் சரியாத்தான் இருக்கிறான். மோடி அவர்களே, ஒரு அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்களே, அதான் ராமர் கோவில் திறந்துட்டோம்ல. பெட்ரோல் விலையை குறைப்போம் சொன்னீங்களே, அதான் ராமர் கோவில் கட்டிட்டோம், திறந்துட்டோம்ல. ஒவ்வொரு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அதான் ராமர் கோவில் திறந்துட்டோம்ல. அட பாவிகளா, ராமருக்கு கூட பிடிக்காததால் தான் உங்க வண்டி சரியா ஓடாம வாரணாசியில மோடி தோல்வி முகம் என்று நியூஸ் வந்ததுக்கு ராமனுக்கே டெல்லியை தூக்கிட்டு போய் வாரணாசியை தலைநகராக்க போறான். என்னன்னு மைக்காச்சு? மைக்கு அமைறதும் மனைவி அமைறதும் இறைவன் கொடுத்த வரம். நீதிபதி அவர்களே, இஸ்லாம் சகோதரர்களுக்கு எதிராக திரட்டுகிறார்கள். இந்துக்களை அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இந்துவே எழுந்து வா என்றோ, கிறிஸ்தவனே கிளம்பி வா என்றோ, முஸ்லிமே திரண்டு வா என்றோ எழுப்பாதீர் முழக்கம், மனிதனே இணைந்து வா என இனியேனும் முழக்கம் எழுப்பி மானுடத்தை மகத்துவப்படுத்துங்கள் என்பதற்கு மோடிக்கு கைவிலங்கு போட்டதுதான் இந்த தேர்தல். அமித்ஷா சொத்து குவிக்கிறார்னு நம்ம உதயநிதி பேசினோன்னு மறுநாள் ரைடு. இனி ஈடி அனுப்ப முடியுமா? இனி சிபிஐ வச்சு மிரட்ட முடியுமா? ராமர் கோவில் பாட்சா படிக்குமா? என் கவிஞன் கேட்டான். நீதிபதி அவர்களே, அழகாய் கேட்டான். வாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை
ராமர் பாபருக்கும் நீட்டித் தொலையுங்கள் என்று ஒரு புது கவிதையிலே எழுதினார். சபரிமலையிலே எரிமேலிக்கு போய் பாபரை வணங்கி விட்டுத்தான் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறோம். பாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டித் தொலையுங்கள் என்று பேசினான். மோடி அழகாய் சொல்லுவார்கள், மோடி மர்டர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரசி, MODI. நான் என் ஒய்ஃபை பார்த்து சொன்னேன், ஒய்ஃப்னா ஒன்றும் இல்லடி, வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் ஃபார் எவ்ரிதிங். ஒய்ஃப்னா என்ன விளக்கம், அப்ரிவியேஷன். வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டே இருப்பான். என் ஒய்ஃப் மாத்தி சொன்னா, ஒய்ஃபுங்கிற அந்த 4 எழுத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் ஆகியா? நீ வீட்டில் போய் இன்னைக்கு சோறு தின்ன மாதிரி தான். எங்க ஒய்ஃப் சொல்லிருச்சு திருப்பி, வித் இடியட் ஃபார் எவர். அதான் ஒய்ஃபா, வித் இடியட் ஃபார் எவர். நீதிபதி அவர்கள் அதை போல மோடிக்கு சொன்னார்கள், மர்டர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரசி. இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு ஆள் தான் மோடி என்று சொன்னார்கள். அவருக்கு சரியான பாடத்தை தமிழக மக்கள் புகட்டினார்கள். உத்தரப்பிரதேசத்திலேயே ஓட்டு வாங்க முடியவில்லை மோடி. அண்ணாமலை 1,18,000 ஓட்டுகளிலே தோற்று போனார். தர்ம யுத்தம் நடத்தினவர்கள் மக்கள் காதிலே பூ சுற்றுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் டெபாசிட் காலி என்று சொன்னார்கள். தாமரை சோரி சிறங்கு தாமரை வேண்டுமானாலும் மலரலாம். தாமரை பிஜேபி தமிழ்நாட்டில் கடைசி தொண்டன் இருக்கிறவரை எட்டி பார்க்க கூட முடியாது என்பதற்கு கட்டியம் கூறிய பல நலத்திட்டங்களுக்கு அடிப்படை கொள்கைதான் இடுப்பிலே கட்டி இருக்கிற வேஷ்டி, பதவி நலத்திட்டங்கள் தோளிலே போட்டிருக்கிற துண்டு. கொள்கைதான் அஸ்திவாரம், கொள்கைதான் அடிப்படை, கொள்கையில் பூத்த மலர்கள் தான் நலத்திட்ட உதவிகள் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசினார் விஜயகுமார். கொள்கை தான் அடிப்படை அப்படின்னு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அந்த அண்ணா சொன்ன அந்த வாக்கியத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் இன்றைய தளபதி அவர்களும் எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வேற எடுத்துக்காட்டே தேவையில்லை. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கொள்கைப்படி இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் இன்று ஏழைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் அந்த கலைஞர் வகுத்து கொடுத்த கொள்கை தான் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், எங்களுடைய அன்பு சகோதரர் கடலூர் தணிகைவேலன் உங்களை பாட்டோடு கலந்து பேசி மகிழ்விக்க வருகிறார். வாங்க தம்பி. வின்சன் சர்ச்சில் அப்படின்னு ஒரு பேர். 20 ஆண்டு காலம் அவர் எழுதுவார், மேடையில் பேசுவார், இங்கிலாந்தை ஆண்டார். 20 ஆண்டு காலம் எழுதியும் பேசியும் நாட்டை ஆண்ட வின்சன் சர்ச்சிலை இங்கிலாந்திலே அவர் ஒரு சகாப்தம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வெறும் 20 ஆண்டு காலம் எழுதியும் பேசிய வின்சன் சர்ச்சிலே சகாப்தம் என்றால் 80 ஆண்டு கால அரசியல் அனுபவம், 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் ஒரு கட்சியின் தலைவராய் 50 ஆண்டு காலம் உலகத்திலேயே ஆண்ட ஒரே தலைவன். எழுத்து, கலை, பேச்சு, உடன்பிறப்புகளுக்கு கடிதம், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் என்று அத்தனையும் எழுதிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சகாப்தங்களின் சகாப்தம் இல்லையா? அப்படிப்பட்ட அவருடைய கொள்கை வளமே மக்கள் நலமே அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அண்ணே விஜயகுமாரனே, அந்த பில்டிங் நல்லா இருக்கா? அந்த பில்டிங்ல அந்த பேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்லனே, அந்த பேஸ்மெண்ட் தான் கொள்கை வளம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. வெறும் கொள்கை வளம் மட்டுமே பேஸ்மெண்டா இருந்துருந்துச்சுன்னா அதை வெறும் குட்டிச்சுவர் என்றுதான் சொல்வார்கள். அதன் மீது எழுப்பப்படுகின்ற அந்த மக்கள் நலம் என்கின்ற கட்டிடம் தான் மக்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய வாதம். மதுரை எய்ம்ஸ் கல்லூரி மாதிரி வெறும் பேஸ்மெண்ட்டை மட்டும் போட்டு பாருக்கு. அதில் போய் இப்போ யாராவது வைத்தியம் பண்ணி வகுத்து வலின்னு போய் யார்த்தையா டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்க முடியுமா? அதாவது விஜயகுமார், பேஸ்மெண்ட்டை மட்டும் போட்டு பிரயோஜனம் இல்லை, மேலே கட்டடம் கட்டணும். மக்கள் நல திட்டங்கள் இல்லாட்டி உங்கள் கொள்கையினால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு. நடுவரவரே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நான் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், கன்னியாகுமரியில் போயிட்டு திருவள்ளுவர் சிலையை வச்சிருக்காரு பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா கன்னியாகுமரியில் ஏன் நீங்கள் திருவள்ளுவர் சிலையை வச்சிருக்கீங்க அப்படின்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அதை ஏன் வச்சேன்னு இருக்கட்டும், அதை நான் எப்படி வச்சேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னாரு. எப்படிங்க ஐயா வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. அந்த
திருவள்ளுவருடைய பீடம் இருக்கு இல்லையா, அது 38 அடி இருக்கும். திருவள்ளுவருடைய சிலை அதன் மீது 95 அடியில இருக்கும். அது ஏன் தெரியுமா அப்படின்னாரு. ஏங்க ஐயா, எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு முத்தமிழர்கிட்ட கேட்டப்போ, 38 அதிகாரம் திருவள்ளுவர் எழுதியது அறத்துப்பால். அவருடைய சிலை 95 அடி அதன் மேலே நான் வைத்திருக்கிறேன் என்றால் தமிழன் எப்பொழுதும் அறத்தின் மீது தான் நிற்க வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் சிலையை 38 அடி மேல வச்சேன் அப்படின்னார். நான் ஏன் அவரை தீர்க்கதரிசின்னு சொல்றேன் தெரியுமா? 2024 ஒரு தேர்தல் வரும். அன்னைக்கு காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து கன்னியாகுமரியில உட்காருவாங்க. அப்படி உட்கார்ந்து கண்ணை மூடும் போது அவனுக்கு என்ன வேணா சிந்தனை வரலாம். ஆனா கண்ணை திறந்து பார்க்கும்போது, கண்ணை திறந்து பார்க்கிற இடத்துல உயர்ந்து நிற்பது ஒரு தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சிலையை அப்பவே வச்சார் பாருங்க. அதே ஒரு பாட்டுல அழகா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ட்ரெஸ் போட்டு வந்து உட்கார்றதுக்கு. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளா வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே. யாருக்கு சொன்னாங்க? மோடிக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்டை மோடி பண்ணியிருக்காரு நடுவர் அவர்களே. என்னன்னா, இது வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரே ஸ்டேட்டுக்கு 9 தடவை ஓட்டு கேட்டு வந்தது இந்த தடவை தான். ஆனா 9 தடவை ஓட்டு கேட்டு வந்தும் ஒரு தொகுதியில கூட உனக்கு ஓட்டு போடலன்னா ஒரு ஸ்டேச்சர் என்ன நீ தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டில். அதுல நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னன்னா, மோடியுடைய நிலைமையும் இங்க இருக்கிற பெரும்பான்மையான ஆண்களுடைய நிலைமை ஒன்னாதான் இருக்கு நடுவரில் இப்ப. ஏன்னா ஆம்பளைங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் கோச்சிக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்து இருப்பாங்க. போய் பார்க்குற ஆம்பளைக்கு என்ன தோணும்னா, எதுக்கு இவ கோச்சிட்டு இருக்கிறான்லாம் தோணாது, எதுலடா நாம மாட்டணும், எதை கண்டுபிடிச்சிட்டான்னு தெரியலையே, எதை சொல்லி திட்டுவான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஆம்பளை பதட்டத்திலே உட்காந்துருப்பான் தெரியுமா. அந்த மாதிரி மோடிக்கு அயோத்தியிலே ஆப்படிச்சதும் மோடிக்கு என்ன தோணி இருக்கு, எதடா கண்டுபிடிச்சானுங்க. வழக்கமா தமிழ்நாட்டில் தானடா விவரமா இருப்பாங்க, இப்ப என்னடா ராமர் கோயில் கட்டி கொடுத்தா அயோத்தியிலே விவரமாயிட்டானுங்க, எதை கண்டுபிடிச்சிருப்பானுங்க. அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுவோன்னு சொன்னமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இல்ல வேலை வாய்ப்பு தருவோன்னு 10 வருஷமா ஏமாத்திட்டு இருந்தோமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இல்ல மதத்தின் பெயரால் இந்த நாட்டை பிளவுபடுத்துவோம் நினைச்சமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு பதட்டத்திலே இருக்காரு. ஆனா ஒரே ஒரு மகிழ்ச்சி நடுவில், இது வரைக்கும் எனக்கு கடவுள் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது. எப்போ ராமர் வில்லை எடுத்து பிஜேபி காரன் மண்டையிலே அடிச்சு அயோத்தியில இருந்தே துரத்தி விட்டாரு, அன்னையில இருந்து பேசாம ராமர் கும்பலாமான்னு யோசிக்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் தயவு செஞ்சு சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய அத்தனை துறை அமைச்சர்களுக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஏன்னா இந்த தொகுதியில இந்த வேட்பாளர் நிற்கிறார் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், அந்த தொகுதியில எனக்கு பிடித்த வேட்பாளர் இருக்கார் அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அத்தனை அமைச்சர்களையும் அழைத்து 40 தொகுதியிலும் நானே நிற்பதாய் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார் பாருங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் எந்த மாநிலத்துக்கு கிடைப்பார்? எனக்கு கலைஞர் அவர்கள்ட்ட பிடிச்ச மிக பிடித்த விஷயம் என்னன்னா, தோனி அவரும் ஒண்ணு நடுவர் அவர்களே. ஏன் தோனியை பிடிக்கும் அப்படின்னா, 2011 உலக கோப்பையை வாங்கினாரே அதனாலயா, 5 IPL கப்பை வாங்கினாரே அதனாலயா, சாம்பியன்ஸ் டிராஃபியை வாங்கினாரே அதனாலயா, அதனாலெல்லாம் கிடையாது. தனக்கு பிறகு இந்திய அணியை வழி நடத்துவதற்காக விராட் கோலி, ரோஹித் சர்மா இரண்டு அணி தலைவர்களை உருவாக்கி வைத்தான் தோனி. அது தோனிக்கு பெருமை. தனக்கு பிறகு இந்த தமிழகத்து மக்களை காப்பாற்றுவதற்காக தகுதி வாய்ந்த தலைவராய் எங்கள் தளபதியை உருவாக்கி வைத்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது அவருக்கு பெருமை. நான்லாம் பாண்டியில கிளம்பின நடுவில், நீங்க பட்டிமன்றத்துக்கு வரணும்னு பாண்டியில பஸ்ல ஏறி உட்கார்ந்த பாருங்க, கரெக்டாக மதியம் ஒரு 2 மணி இருக்கும், உச்சி வெயில். அந்த நேரத்தில் என் பக்கத்தில் பாண்டியில் ஒருத்தன் வந்து உட்காந்தான். வாசம்னா வாசம், அப்படி ஒரு வாசம். டே தள்ளி உட்காரான்னே, அவன் என் பக்கத்தில் தள்ளி உட்காந்துட்டான். அண்ணே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னே, சாயந்தரம் பட்டிமன்றம் இருக்குன்னு. அப்பன்னா என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனை போடுன்னா. அண்ணே உங்கள் மனைவிக்கு நான் ஏன்னே ஃபோனை போடணுன்னு. போடுவியா மாட்டியான்னா. சரிண்ணே நம்பரை சொல்லுங்கண்ணே. பொண்டாட்டின்னு போடு தம்பி போவோம்னா. டேய் பொண்டாட்டின்லாம் போட முடியாதுரா, 10 நம்பரை சொல்கிறான்ற.
என் புள்ள அவங்க அம்மான்னு போடுறான் போகுது, என் போனில் பொண்டாட்டின்னு போட்டா போகுது, உன் போனில் இப்போ பொண்டாட்டின்னு போடுறா போகுதா இல்லையா நான் பார்க்குறேன்னா, அண்ணே கொல்லாதனே என்ன கரெக்டாக நடுவர் வரலே அந்த கல்பாக்கம் வந்துச்சு பாருங்க. ஒரு அக்கா பஸ்ஸில் ஏறிச்சு, கண்டக்டர்கிட்ட போய் கேட்டுச்சு நான் எங்கே போய் உட்கார்றதுன்னுச்சு. அந்த கட்டம் போட்ட சட்டை போட்டு ஒரு தம்பி உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் பக்கத்தில் ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி கட்டினு இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு நேராக ஒரு 2 பேர் சீட் இருக்கு, அங்கே போய் உட்காருங்கன்னாரு. அந்த அக்கா என்னையும் பார்த்துச்சு, என் பக்கத்தில் இருக்கிறவனையும் பார்த்துச்சு. 2 பேரும் குடிச்சிட்டு உட்காந்துருக்கானோ அவனும் பக்கத்தில் போய் என்னையும் உட்கார சொல்கிறேன் அப்படின்னுச்சு. நடுவர் அவர்களே, பெண்கள் பேருந்தில் பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே எவ்வளவு செலவாகுமோ, பஸ்ஸில் கரெக்டாக கொண்டு போய் இறக்கி விடுவாங்களோ, நடுவழியில் பஞ்சர் ஆச்சுன்னா எவ்வளவு நமக்கு செலவுக்கு தேவைப்படும் யோசிச்சு பேருந்தில் ஏறிய பெண்களை இன்றைக்கு கம்பீரமாக சீட்ல உட்கார்ந்து பயணிக்கிற வகையில அற்புதமான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்காங்க இல்லையா. இதுதாங்க மக்கள் நலம். கிட்டத்தட்ட 445 கோடி முறை தமிழ்நாட்டில் பெண்கள் அந்த பேருந்தில் பயணித்திருக்கிறார்களாம். ஒரு டிக்கெட் 10 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4450 கோடி ரூபாய்க்கு பெண்கள் இலவசமாக பயணித்திருக்கிறார்கள் என்றால் இதுதாங்க மக்கள் நலம் அப்படிங்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் கொடுக்கிற காசை கூட நான் இலவசமா கொடுக்கிறேன், உங்களுக்கு உதவித்தொகையா கொடுக்கிறேன் அப்படின்லாம் எல்லா முதல்வர்களும் சொல்லிடுவாங்க. ஆனால் நான் உங்கள் அண்ணன் ஸ்தானத்திலிருந்து, உங்கள் அப்பன் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கான உரிமை தொகையா தரேன்னு சொன்னார் பாத்தீங்களா. அதனால் தான் ஒரு வெற்றி விழாவையே இன்று மகளிர் அணி மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒருத்தவன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கார் அவன்கிட்ட இருக்கு, காரை எடுத்துட்டு போக முடியாது. அவனுக்கு பெரிய பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கை கல்லறைக்கு எடுத்துட்டு போக முடியாது. அவன்கிட்ட 200 பவுன் நகை இருக்கியா, 200 பவுனையும் எவனையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் அவன் கல்லறையில் கூட ஒன்றை மட்டும் பதித்து வைக்கலாம், அவன் அது படித்த பட்டத்தை அவன் கல்லறையில் பதிக்கலாம். அப்படித்தான் இந்த தமிழகத்தில் படிக்க வருகின்ற ஒவ்வொரு மாணவனும் படிப்பு ஒரு சுமையாகிவிடக் கூடாது, கட்டணம் என்பது அவனுக்கு தடையாகிவிடக் கூடாது என்பதற்காக பார்த்து எல்லா திட்டங்களையும் வகுத்திருக்கின்றாரே எங்களுடைய முதல்வர். இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்றது. காலை உணவு திட்டம் என்று காலை பள்ளிக்கு வருகின்ற சின்னஞ்சிறு சிறார்கள் கூட பசியோடு அந்த புத்தகத்தை திருப்பி பார்த்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றாரே. இப்படிப்பட்ட முதல்வரின் வெற்றிக்கு, திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றிக்கு கலைஞர் வகுத்த மக்கள் நலமே மக்கள் நலமே மக்கள் நலமே காரணம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலமே என்ற அணிக்கு கடலூர் தனியவேல் ரொம்ப அருமையா தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். உண்மையிலே இந்த கட்டடத்தை காமிச்சு கேட்டார், வெறும் பேஸ்மெண்ட்டை மட்டும் இருந்தால் அந்த கட்டடத்தில் யாராவது வேலை பார்க்க முடியுமா? இத்தனை ஃப்ளோர் கட்டடம் இருக்கிறதுனால தான் இந்த கட்டடத்துக்கு அழகு, அது பயன்படுது. பேஸ்மெண்ட்டு தேவை தான் கட்டடத்தை தாங்கி பிடிக்க, ஆனால் அது உயர்ந்த கட்டிடமாகி அது பயன்பாட்டுக்கு வரணும்னா மக்கள் நல திட்டங்கள் தான் ரொம்ப முக்கியம்னார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே புதுமையாக சிந்தித்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாடு எப்படி இருக்கணும்ன்றதை திங்க் பண்ணார். என் தலைவர் பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து அரசியல் செய்தாலும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம தமிழகம் எப்படி இருக்க வேண்டும், இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு வேண்டும் என்று தகவல் தொழில்நுட்ப கொள்கை என்ற கொள்கையை உருவாக்கி இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், டைடல் பார்க்குகள், இந்த பெருங்குடியை சுற்றி இத்தனை டைடல் பார்க் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாவதற்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த தலைவன் சிந்தித்த மக்கள் நலம் தானையா. எவ்வளோ இளைஞர்கள் இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க. இந்தியாவிலேயே முதலில் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்து தந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த மக்கள் நலம் தான் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கா? வெறும் கொள்கையை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்யறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும். கோவையிலிருந்து வருகை இருந்திருக்கும் அருமை சகோதரி நாகநந்தினி அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடையில் கொள்கை வளமே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார்.
சங்கத்தமிழ், குரலோவிய தமிழ், காப்பிய தமிழ், வீரத்தமிழ், விவேகத்தமிழ், காதல் தமிழ், கற்பனை தமிழ், மேடை தமிழ், மாநாடு தமிழ், சட்டசபை தமிழ், விவாத தமிழ், வாக்குவாத தமிழ், ஆதரவு தமிழ், எதிர்ப்பு தமிழ், கவிதை தமிழ், நாடக தமிழ், சிறுகதை தமிழ், நாவல் தமிழ், சரித்திர கதை தமிழ், பத்திரிகை தமிழ், கடித தமிழ், நகைச்சுவை தமிழ், ஆதார தமிழ், அலங்கார தமிழ், உணர்ச்சி தமிழ், எழுச்சி தமிழ், புரட்சி தமிழ் என்று சொல்லி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஒரு மனிதர் இருந்தார், வாழ்ந்தார் என்று சொன்னார். அவர்தான் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. சொல்லும் போது அப்படி ஆர்ப்பரிக்கணும்ல, அப்படியே ஓடணுங்க. உடம்புல ஓடுற ரத்தம் எங்க அண்ணன் ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி ஓடுற ரத்தமே திராவிட ரத்தம். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி. தாமரை மலரும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு தெரியுமாயா கொள்கைன்னு சொன்னோம்ல, எது தெரியுமா கொள்கை? உடம்பு முடியலன்னா வீட்டுல இருப்பாங்க. எதுக்கு போயிட்டு நமக்கு தான் எல்லாம் வந்துமே. அதான் தளபதியார் மக்கள் நல திட்டங்கள் நிறைய கொடுத்திருக்கிறாரு, வீட்டிலே இருந்து ஓட்டு கேட்போம், எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கல. கால் நிலை முறிஞ்ச நிலையில கூட இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாசா அண்ணனோட மாசா வந்து நின்னே ஓட்டு கேட்டு அந்த அம்மா ஒரு பெண் சிங்கமா. போன வருஷம் அந்த எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மார்ச் மாசம் அவங்க பேசியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? மிஜாம் புயலுக்காக எங்களுக்கு இத்தனை நிதி வேணும்னு போய் கேட்கும் போது அந்த அம்மா சொல்லிச்சு, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு. அதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு எம்பி அவர்கள் சொன்னாங்க, இந்த ஏடிஎம் மிஷின் நான் கேட்ட இவிஎம் மிஷின் மூலமா பதில் சொல்றேன் பாருன்னு சொல்லி உண்மையாலுமே கிட்டத்தட்ட 2,25,945 ஓட்டு வித்தியாசத்துல ஓட உரட்டினீங்களே தாமல மலர்னு சொன்ன அந்த அம்மாவை உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க, உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்தது எங்க அண்ணன் தனிவேல் அண்ணன். அப்படியே பெண்கள்னா என்னென்ன பயந்துருவோமா? யாரோட ஆட்சி? எங்க தளபதியாரினுடைய ஆட்சி. என்ன சொன்னீங்க? இந்த கட்டடத்தை பாருங்க, இந்த கட்டடத்தை பாருங்க, அது ஜுஜுப்பி. அந்த கட்டடம் எங்களுக்கு தேவையில்லை சார். என்ன குட்டிச்சவரோட எங்க கொள்கையவா ஒப்பிடுறீங்க? நீங்க சொன்ன அதே எடுத்துக்காட்டுக்கு வர எங்க ஐயாவினுடைய கொள்கை எது தெரியுமா? அறத்தின் மேல திருவள்ளுவருடைய சிலை ஓங்கி நிக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த அறம் தான் எங்க ஐயாவினுடைய கொள்கைன்னு சொன்னா தெரிஞ்சு பேசணுங்க. அதனால தானே அந்த தமிழன் தலை நிமிர்ந்திருந்த அந்த தமிழனுடைய காலில் வந்து நம்ம மோடிஜிய மாலை போட வச்சோமா இல்லையா? போய் பாருங்க, கை தட்டுங்கக்கா. அதாவது வடக்கு வாழும் தெற்கு வாழாதுன்னு சொன்னவங்களா இனி வடக்கு வாழும்னாலே தெற்கு கிட்ட இருந்தா தொடங்கணும்ன்ற புது வரலாறு இன்னைக்கு உதயமாயிருக்கு. எங்க ஐயாவினுடைய கொள்கை ஏன் தெரியுமாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இன்னைக்கு மாசன் சொன்னார்ல, உண்மையாலுமே பெண்கள் எங்களுக்கு தாங்க தெரியும். பெண்களுக்குன்னு இருந்த 2 சாபம் என்னன்னா, கணவனை இழந்த பெண் விதவைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க ஐயா. அன்னைக்கு அது திட்டமா கொண்டு வரல, தன்னுடைய கொள்கையா வச்சு நீங்க வெளியே வாங்கம்மா, உங்களை யாரு பொட்டு பூவெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்னா, விதவைன்ற வார்த்தையிலே பொட்டு இல்ல தமிழ் கூடி ஒதுக்கி வச்சிருச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதை மாத்தி அந்த விதவைங்கிற சொல்லு தமிழ் சொல்ல இல்ல, உண்மையான தமிழ் சொல் கைம்பெண் தான் சொல்லி 2 பொட்டுகளோட நீங்கள் மறுவாழ்வோடு மீண்டும் வந்து இந்த சமுதாயத்தில் வீரநடை போடணும்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர்னு சொன்னா, இன்னைக்கு அதாவது சொல்லுவாங்கல்ல, தந்தை 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி. தாய் தான் வரும், இங்க தந்தைன்னு வச்சுப்போமே. ஏன்னா பாஞ்சா 16 அடின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இன்னைக்கு எங்களுடைய தாயுமானவர். பெண்களுடைய 2வது குறை என்ன தெரியுமா? கருவுட முடியலன்னு எத்தனை பெண்கள் தவிச்சிருப்போம். இன்னைக்கு அந்த நிலையை மாத்தி இன்னைக்கு இலவசமாக அரசு மருத்துவமனையில கருத்தரித்தல் மையம் உருவாயிருக்குன்னு சொன்னா, இதுதான் சார் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. அப்போ என்ன சொன்னாங்க? கலைஞர் மாதிரி இவரால பேச முடியாது, இவருக்கு கொள்கை வளமெல்லாம் கிடையாது, இவருக்கு எதுவும் தெரியறது இல்ல, கட்டம் சரியில்லை, வட்டம் சரியில்லை, ஜாதகத்துல எதுவும் சரியில்லைன்னு சொன்னவங்களை எல்லாம் சும்மா கட்டம் கட்டி அடிச்சு தூக்கி, அது எப்படிப்பட்ட வெற்றி தெரியுமா? 2019 ஹேட்ரிக் அடிச்சு தூக்கினார் நம்ம தளபதியார். 2021 அவர்தான் ஹீரோ, அவர்தான் முதலமைச்சரா இருந்தாரு, அதுலயும் டபுள் டமாக்கா. அதுக்கப்புறம் 2022 நகர்ப்புற தேர்தல்ல கிட்டத்தட்ட அவர்தான் சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி 2023 ஈரோடு இடைத்தேர்தலை உலகமே திரும்பி பார்த்துச்சு, ஏன்னா பிளாக் பாஸ்டர் ஹிட் அடிச்சாரு. அதுக்கு மேல 2024
நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோமே போன வருஷம் முழுக்க, சும்மா 40க்கும் 40 தட்டி தூக்கி தளபதியார் கையில கொடுத்து, இதுதான் எங்கள் ஐயா கலைஞர் அவர்களுடைய 100வது பிறந்த நாள் பரிசுன்னு சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதர், நம்மளுடைய முதல்வர்னு சொல்லும் போது பெருமையா இருக்கணுங்க. பெருமைங்க உண்மையாலுமே. ஐயா கலைஞர் ஒண்ணு சொல்லுவாருங்கய்யா, காத்து வேகமா அடிச்சதுன்னா பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். அந்த காத்து நின்னாதான் தெரியும் பறவை எது பேப்பர் எதுன்னு. தெரிஞ்சிருச்சு முந்தானே தெரிஞ்சிருச்சு. அது சாதாரண பேப்பர் இல்ல, வெத்து பேப்பர். அது உண்மையாலுமே அது ஒரு வெத்து பேப்பர். இனிமேல் பிரியாணிக்கு எங்க ஃபேமஸ்ன்னு சொல்லுவீங்க நீங்க? திண்டுக்கல் பிரியாணி ஃபேமஸ். இனி மாத்திக்கோங்க அக்கா, எல்லாரும் மாத்திக்கோங்க. இன்னைக்கு எங்க மாசம் வேற எங்க ஊருக்கு தான் போயிட்டு இருக்காரு, கோயம்புத்தூர் மாவட்டம். இனிமேல் ஆடு பிரியாணினா அதுக்கு ஃபேமஸே கோயம்புத்தூர்னு அளவுக்கு மாத்திட்டோம். இருந்து எங்க பார்த்தாலும் பிரியாணி, ஆட்டு பிரியாணி தான், மட்டன் பிரியாணி. அதான் மட்டன் பிரியாணி போட்டுட்டு 2 ஆட்டுக்குட்டியை முன்னால கட்டி வேற போட்டிருக்கேன். எதுக்குன்னா இனிமே சாயங்காலம் இந்த ஆட்டத்தை வெட்டி பிரியாணி போட போறோம். ஆனா வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய தோல்வி இப்படி பிரியாணியில கொண்டாடப்பட்டது உண்மையிலே உங்க கோயம்புத்தூருக்கு உண்மையிலே பாராட்டு தான் தெரிவிக்கணும். கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாயா அடிச்ச நாடு, அதனாலதான் வெட்டி பிரியாணி போட்டோம். இல்ல இதுல ஐயா நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? சார் செய்யோதே, அதாவது 400 இடத்தை சார் சோக்கா ஹே. எங்க கோயம்புத்தூர் மக்கள் நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோங்க. சும்மா வந்து ரோட் ஷோ நடத்துறேன், பீம் ஷோ நடத்துறேன்னு என்னென்னமோ பண்ணாரு. அவருக்கு நான் புரியுற மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிறீங்க, வித் யுவர் பர்மிஷன். சொல்லிக்கிட்டீங்களா? அதாவது உன் வழியை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு எப்படி சொல்லணும்னா, இதர் தேக்கோ ஜி சலோ சலோ ஏக் ஹே தருத் நிக்கல் யா ஹே சே. என்ன சொன்ன? என் மண் என் மக்களா? அடேங்க அப்பா, சப்சே நஹி ஹே பெரியார் மண், திராவிட மக்கள். இனி யாருனாலும் இதை மாற்றவே முடியாதுங்கய்யா. ஏங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஏன் தெரியுமா? எங்க ஐயா உன்னுடைய கொள்கை ரொம்ப பெருசுன்னு சொல்றேன். குளித்தலையில தேர்தலில் போட்டியிட்டதை பத்தி அண்ணன் சொல்லிட்டு போனார், விஜயகுமார் அண்ணன். சாதாரணமா போட்டியிடல. 1957 அன்னைக்கு போட்டியிடும் போது ஐயாவுக்கு மட்டும்தான் உதயசூரியன் சின்னமே இருந்துச்சு. அன்னைக்கு கட்சி கிடையாது, கொடி கிடையாது, அந்த மக்களுக்கு யாருக்கும் இவரை தெரியாது. ஆனா அந்த இடத்துல போய் நின்று கொடியை நட்டு பிரச்சாரம் பண்ணி இவர் ஜெயிச்சிருவாரா தமிழகமே திரும்பி பார்த்த போது தன்னுடைய பேச்சின் மூலமாகவே அந்த இடத்துல ஒரு ஊர் இருந்துச்சு, தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற அந்த ஊர், அந்த கிராமம். அந்த கிராமத்தினுடைய மொத்த ஓட்டு 22,755. அதுல பெண்களின் ஓட்டு 12,580 ஓட்டு. அந்த ஓட்டு எண்ணிக்கை பண்றாங்க சார். அந்த ஓட்டு எண்ணிக்கை பண்ணும்போது ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க அந்த பெண்களின் ஓட்டு ஒரு ஓட்டு கூட எதிர்க்கட்சிக்கு போகல. மொத்தமும் நம்மளுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தான் வந்துச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு உங்களுடைய நலத்திட்டம் இல்லைங்க, கொள்கை. என்ன கொள்கை தெரியுமா அவர் செஞ்சாரு? அதைத்தான் பார்க்கணும் எல்லாரும். அந்த ஊரு கிராமம் தானே, பெண்கள் நல்லா சாமி கும்பிடுவீங்கல்ல, அங்கேயும் நிறைய சாமி கும்பிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துலயே போய் பெண்களுக்கு விழிப்புணர்வு வேணும், பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி 1957 பராசக்தி வசனத்தை எல்லா இடத்துலயும் திரும்ப 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 போட்டு அவங்க பார்த்தாங்க, வசனத்தை கேட்டாங்க, இவரையும் பார்த்தாங்க. இந்த தலைவர்னால மட்டும்தான் நமக்கான விடியல் வரும்னு சொல்லி இதுவரைக்கும் அகில இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்க யாருனாலும் அடிக்க முடியலனா சாமானிய மக்களுக்கு கூடி தன்னுடைய கொள்கையை கொண்டு சேர்த்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுங்க. இங்க அண்ணன் சொன்ன மாதிரிதான், அதாவது ஆட்சியில இருக்கும் போது அந்த கட்சியை கட்டி காப்பாத்துறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. 14 ஆண்டுகள் எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஒரு இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற இந்த கட்சியை சிந்தாம சிதறாம அப்படி கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாருன்னு சொன்னா இதுதான் சார் கொள்கை வளம் அப்படிங்கிறது. என்னங்க பேசுறீங்க? 1969 அண்ணா இறந்துட்டார், கலைஞர் முதல்வர் ஆக போறார். எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மனுஷன் என்ன பண்ண போறார், என்ன அப்படி செஞ்சிருவார், அண்ணா விட இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல டெல்லிக்கு போறாரு. போய் அவர் பேசின என்ன விஷயம் தெரியுமா? நலத்திட்டம் எல்லாம் பேசல. அவர் சொன்னாரு மாநிலத்துக்கான உரிமை வேண்டும், மத்தியிலும் மாநிலத்துக்கான உறவு மேம்பட வேண்டும். சும்மா வாய் பேச்சா மட்டும் இல்லாம நீதிபதி மூலமாக
ராஜமன்னார் கமிஷன் ஒரு குழு அமைச்சு அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மத்தியில கொண்டு போய் கொடுத்து முதலாக மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி முழங்கிய தலைவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா தான் சொன்னா. அதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு மாநில முதல்வர்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்ற உரிமை கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அவர் தான் சொன்னாரு, கவர்னருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதை விட அதிகமான அதிகாரம் ஒவ்வொரு மாநில முதல்வருக்கும் இருக்குன்னு சொன்னவரே நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா. இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி. எங்க ஒண்ணு சொல்ற பாருங்க, பேருந்து நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பஸ் தானே, பஸ் ஏதோ தேசிய உடைமையாக்கிட்டாரு, அதாவது நாட்டு உடைமையாக்குறது பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம். பஸ் ஒரு நாள் ஓடலினா தாங்க என்ன நிலைமைன்னு தெரியும். ஆனா அந்த பஸ் அப்படியே கோப் எடுத்து உடனே சைன் பண்ணி தனியார் பஸ் எல்லாம் வாங்கி அப்படியே நாட்டு உடைமையாக்குலாம் பண்ண முடியல. அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கெல்லாம் பஸ் டிக்கெட்ல பின்னாடி எழுதியிருந்தான், பஞ்சமர்கள் பேருந்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாத்தணும்னு நினைச்சாரு. அந்த பஸ்ஸை அந்த நாட்டுடைமை ஆட்கிறதுல என்ன அப்படி நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் நகரத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல விளைவிச்ச பொருட்கள் அவங்க படிக்கணும், பட்டம் பெறணும்னு நினைச்ச ஆசை நிறைவேறிச்சு. இது எல்லாத்துக்கும் மேல எஜமானர்களுக்கு கீழே கொத்தடிமையா இருந்துட்டு இருந்த கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுக்கு அரசு வேலை கொடுத்து அழகு பார்த்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா. அண்ணே, நீங்க சொன்னீங்களே அந்த விடியல் பயணம் நல திட்டத்துல வரல, அப்படி வந்திருந்தா இலவசமா கொடுத்துறதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா எங்க தளபதியார் எப்படி தெரியுமா சொன்னாரு? விடியல் பயணம்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் பெண்கள்லாம் கையெழுதி தானே வீட்டுல நின்றுட்டு இருந்தோம். ஒரு அம்மா வீட்டுக்கு போனா பர்மிஷன் லெட்டர் எழுதணுங்க அந்த ஆள்கிட்ட. அந்த ஆளுன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, உரிமையின் பேரில் சொல்றேன். தாலி கட்டி இருக்காருல்ல, அதனால பர்மிஷன் லெட்டர் வாங்கி நிக்கணும்க்கா. கண்ட்ராக்டர் போனா சில்லறை கொடு நம்மள எத்தனை வாட்டினாங்க. ஆனா மாசம் 30,000 40,000 சம்பாதிக்கிற லேடிஸ் கூட இப்படி போக முடியாதுங்க தனியா கார் வாங்கி. ஆனா இன்னைக்கு கண்ட்ராக்ட் டிரைவரோட சும்மா தமிழ்நாடு முழுவதும் பந்தாவா ஏறும் போது கண்ட்ராக்டர் எங்க ஓரன்னு கேட்க முடியாது, இறங்கும் போது எதுக்கு இறங்குறேன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு போக வச்சவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மனிதர்னு சொன்னா. இதை யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் எங்களுடைய இயக்கத்தின் கொள்கைங்க. எங்க ஜாதி ஒழிப்பு அதை பத்தி எல்லாருமே பேசுறோம்ல. பெரியார் பேசினார், அண்ணா ஒரு புத்தகத்திலேயே குறிப்பீடு செஞ்சிருந்தார். ஆனாலும் அதை ஒழிக்க முடியல. ஏன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு கிராமத்துக்குள்ள போனாலும் ரெட்டியார் தெரு, இது முதலியார் தெரு, ஒரு செட்டியார் தெரு அப்படிதான் இருந்துச்சு. இந்த கட்டமைப்பை எப்படி உடைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த தெருக்குள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாம் படிச்சு மேல வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருக்குள்ள போய் வீடு வாங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது. ஐயா, இது உண்மை. ஏன்னா நான் காரமடையில இருக்கேங்க, இன்னைக்கு நான் அக்ரஹாரத்துல குடியிருக்கேன். ஆனா நான் பிராமின் கிடையாது. ஆனா இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னால இது சாத்தியமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே இதை யோசிச்சு பார்க்கணும். ஆனா அண்ணா எழுதியதை, பெரியார் பேசியதை தன்னுடைய கோப்பின் மூலமாக, அரசியல் திட்டத்தின் மூலமாக சமத்துவபுரம் என்றொன்றை நிறுவி அனைவரும் பிறப்பால் சமம்னு சொன்னவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா. இன்னைக்கு தளபதியார் அதிலிருந்து ஒரு படி மேல போய் ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது சமத்துவபுரத்தின் மூலமா எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு, இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஏழை பணக்காரன் எல்லாம் இருக்காங்களே, அந்த நிலையை மாத்தணும்னு சொல்லி இந்த நிதியாண்டுல கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பங்கள், அதாவது வறுமையில் இருக்க குடும்பங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி தாயுமானவர்ங்கிற திட்டத்தை உருவாக்கி இருக்காருன்னு சொன்னா. இதுதான் சார் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்க நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன். இவங்கெல்லாம் சொன்னாங்க சொத்துல சம உரிமை கொடுத்துட்டாங்க, சொத்துல சம உரிமை கொடுத்துட்டாங்க. உண்மையாலுமே இது இவங்கெல்லாம் பேசிட்டாங்க, அதனால நான் இதை விட்டுட்டு போறேன். ஆனா இது நலத்திட்டம் கிடையாது, இது உண்மையாலுமே கொள்கை. ஏன் தெரியுமா? என்ன தெரியுமா சொன்னாங்க அன்னைக்கெல்லாம்? புள்ள தானே, அது பொம்பளை தானே, வீட்டுல கடை, குழந்தை குட்டியை பார்த்துக்க, எதுக்கு படியேறியில வெளியே வர்ற, படிச்சா பரவாயில்ல, வீட்டுல ஃப்ரேம் போட்டு உன்னுடைய சர்டிபிகேட்ல மாட்டி வச்சுக்க, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் மேல இந்த அண்ணன், சித்தப்பா மகன், பெரியப்பா மகன்லாம் வந்தா அக்கா நல்லா இருக்கிறியா, மாமா நல்லா இருக்கிறியான்னு மட்டும்தான் பேசினாங்க. யாரும் சொத்து கொடுக்குறேன்னு சொல்லலைங்க. கேட்கும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த பெரியவங்களை பார்த்து கேட்கும்போது, எதுக்கு பசங்களுக்கு அவ்வளவு சொத்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவன் தான் கொல்லி வைப்பேன், அப்ப அவனுக்குத்தானே சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கலைஞர் ஐயா தான் சொன்னாரு, கொல்லி வைக்கிறேன்னு சொல்ற பையனுக்கே மொத்த சொத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க
உங்களை பாதுகாத்துக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அதுல பாதிய கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். சொன்னதோடு மட்டும் இல்லைங்க, ஆண் பாதி பெண் பாதி எல்லாம் கிடையாது, ஆண் பாதி பெண் என்பவள் சரி பாதின்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா. அதனாலதான் இன்னைக்கு சொத்துல சம உரிமை. சரி, இது வரைக்கும் யாரும் பேசாத ஒரு விஷயத்த இந்த திராவிட மேடையில நான் உங்க முன்னாடி சொல்லணுங்க ஐயா, இதை அரங்கேற்றம் பண்ணணும். இவ்வளவு நாள் ஒரு நிமிஷம் பாருங்க, எல்லா வகையிலும் இன்னைக்கு பெண்கள் முன்னாடி வந்துட்டோம். ஆனா திராவிட கழகம், இந்த திராவிட முன்னேற்ற இயக்கம் செய்யாத, அதாவது வெளியே சொல்லாம செஞ்ச ஒரு பெரும் சாதனை என்ன தெரியுமா? பெண்ணு வீட்டுல அம்மா அப்பாக்கு 2 புள்ள 1 புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கெல்லாம் அந்த பெண்களுடைய அம்மா அப்பா போய் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், போய் பெரியப்பா மகன் சித்தப்பா மகன் கிட்ட எல்லாம் போய் கையேந்தி நிக்கணும், எங்க அம்மா அப்பாக்கு வந்து ஈம சடங்கு செய்யறியா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த திராவிட இயக்கம் எங்களை படிதாண்டி வெளியே வர வச்சு, படிக்க வச்சது, பொருளாதாரத்துல வளர்த்துச்சு, நீங்க அரசியலுக்கு கொண்டு வந்துச்சு, சொத்துல சம உரிமை கொடுத்துச்சு. இதனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமாங்க ஆச்சு? இன்னைக்கு பெண்களை பெத்த அம்மா அப்பாக்கு கூட அந்த அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் நாங்க போய் ஈம சடங்கு செய்யறோமே, இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஆகப்பெரிய சாதனைங்கய்யா. எங்களை இடுகாட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு நாங்க போய் ஈம சடங்கு செய்கிறோம். நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ரொம்ப இதா பேசுவாங்கங்க. இடஒதுக்கீடா, அதுதான் எங்களோட வாய்ப்பெல்லாம் தடுக்குது, நாங்களாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா, நாங்களாம் எங்களுடைய படிப்பை வச்சு எங்களுடைய பவரை வச்சுதான் நாங்களாம் முன்னுக்கு வந்தோம், நாங்களாம் படிச்சோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே சார். உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்புறம் ஏன் உங்க குடும்பத்துல நீ ஒரு விவசாயினுடைய மகனாக தானே இருந்த, ஒரு கூலி தொழிலாளியோட மகனாக தானே இருந்த, ஒரு ஆட்டோ ஓட்டுறவருடைய மகனாக தானே இருந்த, இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்றீங்களே, ஆனா இன்னைக்கு ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, ஒரு நெசவு செய்யறவங்க, அவங்களோட புள்ள பையனெல்லாம் இன்னைக்கு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் கலெக்டராகவும், ஏன் ஐபிஎஸ் ஆவும் எம்எல்ஏவாவும் உட்கார்ந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களே, இதற்கு காரணமே எங்க ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு தாங்க. அன்னைக்கு வரதராஜன் அப்படிங்கிறவரு உச்ச நீதிபதி ஆனாரு. அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தான் இன்னைக்கு 23 வயசு பொண்ணு ஸ்ரீபதியும் அதே சிவில் கோர்ட் ஜட்ஜா வந்திருக்காங்கன்னு சொன்னா இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் ஆக பெரும் சாதனை. அது எல்லாத்துக்கும் விட இந்த போகவே முடியாத ஒரு இடம் இருந்துச்சுங்க. அது என்ன இடம் தெரியுமா? கோயிலுடைய கருவறை. அந்த கருவறைக்கு கூட எங்களுடைய பகுத்தறிவை வைத்து அதுல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு சொன்னவர் கலைஞர்னு சொன்னா, அதுல இருந்து இன்னைக்கு ஒருபடி மேல போய் பெண்கள்னா தீட்டுன்னு ஓரமா தானே உட்கார வச்சாங்க. நீங்க எதுக்குமா தீட்டு? ஒரு கருவையே சுமக்குறீங்க. நீங்களா கருவறைக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி நீங்களும் தேவாரமும் திருவாசமும் படிச்சா உங்களாலையும் ஒரு நல்ல ஓதுவாரா ஆக முடியும்னு சொல்லி பெண் ஓதுவார்களை நியமித்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி. நான் பொய் சொல்லல. திருச்சி மலைக்கோட்டில அந்த அம்மா பாடுது, மேட்டுப்பாளையத்தில் இருக்க பண்ணாரி அம்மன் கோயில்ல இன்னைக்கு ஒரு ஓதுவார் பாடுறத நான் கண்ணால பார்த்து அந்த கண்ணீர் வருதுன்னு சொன்னா எங்களுக்கான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதை கொடுத்தது, அதற்கு உறுதுணையாக இருந்தது கொள்கைதான் சொல்லி, பொருளாதாரத்திலே சமதர்மம், அரசியலிலே ஜனநாயகம், சமுதாயத்திலே கிட்டத்தட்ட சுயமரியாதையும் சம ஆட்சியும் கொடுத்த ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அப்புறம் எங்க ஆடு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு விஷயம் கேட்டுச்சு. அண்ணே, நான் சாதாரண ஒரு, எங்க அப்பா ஒரு விவசாயிங்க, நான் சாதாரண ஒரு குப்புசாமியோட பையன், படிப்படியாக தான் முன்னேறி வர முடியும், என்னால டபக்குன்னு எல்லாம் மேல வர முடியாது. எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 21 எம்பிக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுல 9 எம்பி, 11 எம்பி நட்சத்திர வேட்பாளர்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு 9 எம்பி அடித்தட்டத்துல ஒரு அணியிலையும் ஒன்றிய செயலாளராகவும் மாவட்ட பொறுப்புல இருந்தவங்களை அவங்கள கூடி நிறுத்தி வெற்றி பெற வச்ச ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய பயோடேட்டா எப்படி தெரியுமா? நான் என்ன வச்சு சொல்றேன்னு, கே நாகநந்தினி டாக்டர் ஆஃப் கதிரேசன் அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட் ஆஃப் வி ஆர் டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்றத நாங்க பெருமை கொள்றோம். அப்படின்னா கொற்ற கொடையா கொள்கையா எது வேண்டும் என்று கேட்டால் கொள்கையை விற்று பிழக்க வேறு இடம் பார் என்போம். ஆட்சி வரும்போது நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை மாறாது, வாழ்வின் நிலையாகும் என்று சொல்லி என்றும் நினைத்துக் கொள்வோம் கலைஞரை, நமக்காக வாழ்ந்த ஒரு தலைவரை. என்றும் வழியில் நடப்போம் நம் தளபதியாரின் வழியில் என்று சொல்லி
கலைஞர் புகழ் ஓங்குக, அண்ணாவின் புகழ் ஓங்குக, நம்மளுடைய பெரியாரின் புகழ் ஓங்குக, தளபதியார் என்றும் வாழ்க 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை நடந்த இடம் எதுன்னா கோயம்புத்தூர் தான். அதனால தான் ஒரே பிரியாணி பார்ட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கான். இரண்டாவது காரணம், அவர்கள் ஒரு பெண். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று அவர்களுடைய பேச்சுக்கு நான் முழுமையான நேரம் கொடுத்து பேச வச்சேன். எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார். அப்போ ஒரு பத்திரிகைக்காரன் கேட்குறான், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பிரதமர் ஆவீர்களா அப்படின்னு கேட்டான். தலைவர் சொன்னார், என் தலைவர் சொன்ன அதே பதிலை நான் சொல்கிறேன், என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அடக்கமாக பதில் சொன்ன தலைவர் தான் இன்றைய நம் தமிழக முதல்வர். இது யாரிடமிருந்து கற்றுக்கொண்டதுன்னா நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிடமிருந்து கற்றுக்கொண்டது. நிறைவாக மக்கள் நலமே என்ற அணியை நிறைவு செய்ய அருமை தம்பி கவிஞர் இனியவன் உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்களுக்கு இந்த பகுதியுடைய வரலாறு தெரியாது. நான் இதே ராயபுரத்தில் பிறந்தவன். ராயபுரத்தில் ராபிசன் பூங்காக்கு பக்கத்தில் என் வீடு. கொட்டுகின்ற மழையிலே இந்த இயக்கம் ஆரம்பிக்கின்ற போது என்னுடைய தந்தை ஒரு 6வது வரிசையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு பார்க்கின்ற பெருங்குடி அன்றைக்கு ஒரு காலத்திலே குப்பை மேடாக இருந்தது. உங்களால் எஸ்ஆர்பி டூல்ஸை தாண்ட முடியாது. இரவில் பயம் இருக்கும். உலகத்திலே சிறந்த கல்வி நிறுவனங்கள் என்று போற்றப்படுகின்ற ஐஐடியிலே கூட வராத படிப்பை இந்தியாவிலே சொல்கிறேன், ஐஐடியில் யோசிக்க முடியாத ஒரு படிப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ். முதலாக பாடத்திட்டத்தை கொண்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்டை இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு உத்தம தலைவனுக்கு 101வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த கலைஞரை இத்தனை ஆண்டு காலம் போட்டுறாங்க? நீங்க ஏன் இந்த தளபதி இந்த இந்தியாவில் ஒட்டுமொத்த தேர்தல் நடந்தது, நான் ஒட்டுமொத்த தேர்தலுடைய அனலைஸும் பார்த்துட்டே இருந்தேன். நீங்க சமூக நீதி என்பது எங்கே இருந்து வருது? இங்க எல்லாம் பேசிட்டு நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போது இந்த பக்கத்துல ஒரு பெண் காவலர் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க அம்மா எல்லாம் வெளியெல்லாம் வர மாட்டாங்க. என் பாட்டி எல்லாம் ஜாக்கெட்டே போடாது. எங்க பாட்டி எல்லாம் வெள்ளை சேலை தான் உளுத்தோம். எங்க அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்க அப்பன் சேர்த்தாலும் நீ வந்து பொட்டு வை, நீ நகை போடு, நீ வந்தே ஆகணும். என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா தான் தாலி எடுத்து கொடுக்க சொன்னேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ அதெல்லாம் முடியாதுன்னாங்க. நான் எடுத்து நீ தான் கொடுத்தாகணும்னு. ஏன் இந்த சிந்தனை எங்க இருந்து வருது? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சமூகத்துல எத்தனை ஆண்டு காலம் நாம முட்டாளா உட்கார்ந்துட்டு இருந்தோம். சார், முகத்துல பிறந்தா ஒருத்தன் பிறக்கிறான், முகத்து வழியா பிறப்பான புள்ள அறிவு கட்டவங்களா? தோல்ல பிறக்கிறான், தொடையில பிறந்தான், காலில் ஒருத்தன் பிறந்தான். பெரியார் கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி எல்லாம் பிறக்க மாட்டான்னு கேட்டார் அவரு. இந்த பஞ்சமர்கள் போய் ஓடி போய் நின்னாங்க. நாங்கெல்லாம் இவெல்லாம் தோல்ல பிறந்தான், தொடையில பிறந்தான், காலில் பிறந்தான்றாங்களா, நாங்க எங்க பிறந்தோன்னு. பெரியார் சொன்னா, நீங்க தான்டா பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தவனுங்க, போங்கடா அப்படின்ட்டார். ஆனா அந்த கிழவனுக்கு இருக்கிற அதப்பு இருக்கு பத்தியா, ஐயோ ஏன் இந்த தலைவனை கொண்டாடி இவ்வளவு பெண் கூட்டம், ஃபுல்லா பெண் கூட்டமா இருக்கு, ஏன் ஆண்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க, ஏன் பெண் கூட்டம், ஏன் இந்த தலைவனை கொண்டாட வேணும்? சார் ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த அம்மா சொன்னாங்களே சொத்தில் சம பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இது முதல்ல கொண்டு வந்த ஒரு கலைஞர் கிடையாது, வெள்ளைக்காரன் தான் கொண்டு வரான். பெண்களுக்கு சம பங்கு இல்ல, பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும், வெள்ளைக்காரன் தான் கொண்டு வரான். அதை இந்திய அரசாங்கம் வந்த பிறகு இந்தியன் அரசாங்கம் ஏத்துக்கல. புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் கொண்டு வரார், பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அம்பேத்கர் சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த அவளெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னான்னா, பெண்ணுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கிறது பெருசு இல்ல, சொத்துல பங்கு கொடுத்தாலே அவன் நடத்த கட்டவளா ஆயிடுவான். அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அந்த நகலை கிழிக்கிறார், போங்கடா எனக்கு பதவியே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போறார். ஆனால் கலைஞர் வருகிறார். கலைஞர் வந்த உடனே அந்த சட்டத்தை உருவாக்குறார். சட்டத்தை உருவாக்கின உடனே தமிழ்நாட்டு பெண் முதல் சொத்துல வாங்கினாலான்னு கேட்டா இல்ல. எங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு சட்டத்தை எடுத்து வராருங்க. நம்ம தளபதி இலவச பேருந்து கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் எடுத்து வந்தார். அதுல யார் பயணம் பண்ணாங்க? தமிழ்நாட்டு பொண்ணுங்க பயணம் பண்ணாங்க. ஆந்திரால பஸ்ல போற பொண்ணு பயணம் பண்றாளா? கிடையாது. இவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தமிழ்நாட்டு திட்டம் போடுறாரு. ஆனா கலைஞர் என்ன பண்றாரு? இந்த திட்டத்தை பண்றாரு. முதல்ல வாங்கினது தமிழ்நாட்டு பெண்ணே கிடையாது. பீகார்ல ஒரு கிழவி போய் கோர்ட்ல கேஸ் போடுறான். கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே பீகார்ல ஒரு பழக்கம் உண்டு, பெண்களுக்கு அந்த கல்யாண சீரோடு நிறுத்திக்குவாங்க.
ஒரு பீகாரில் ஒரு பக்கம், ஜார்க்கண்டில் ஒரு பழக்கம், அது மாதிரி ஒரு ஊர்லேயும் ஒரு பழக்கம் இருக்குது. நான் இந்தியா முழுக்க சுற்றி பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய ஊரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, வீடு இங்கே பூசியிருக்காம பாருங்க, எல்லா பக்கமும் பூசுறோம் இல்லையா. நீங்கள் ஆந்திரா தாண்டி பாருங்களேன், நிறைய வீடு பூச மாட்டான் வெளியே. ஏன்டான்னா அந்த பூசால வச்சு வீடை வச்சு அவன் என்ன ஜாதின்னு சொல்லிடுவான். இந்த ஜாதிக்கார வெளியே பூசக்கூடாது, உள்ள மட்டும் பூசிக்கலாம். அவ்வளவு கொடுமை இன்னைக்கே இருக்கு. ஆனா இந்த பெண் பீகார்ல ஒரு வயசான 80 வயசு கிழவி போய் கோர்ட்ல போய் நிக்கிறா, எனக்கு சொத்துல பங்கு கொடுன்னு. ஜட்ஜி பார்த்தாரு, தவறுமா உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, சாவர காலத்துல எதுக்கு வந்து சொத்துல எனக்கு பேரம் பேசலாங்கிறான்டா குர்ரா அப்படின்னு. ஜட்ஜி சொல்றாரு கொடுக்க முடியாதுன்றார். ஜட்ஜி சொல்றார் அந்த கிழவி ஒரு பத்திரிகை ஒரு லெட்டரை கொடுக்குறான், இந்த படி ஒழுங்கா. ஏமா உங்க அண்ணன் தம்பிக்கு தானே சொத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, இத்தனை சவரம் நகை போட்டாங்களா, அவ்வளவுதான். ஒண்ணே இவன் யாரா எனக்கு அண்ணன் தம்பி? தமிழ்நாட்டில் கலைஞர் ஒரு அண்ணன் இருக்காண்டா, அந்த அண்ணன் போட்டிருக்க சட்டம் எந்த இந்த தமிழ்நாட்டு கிழவில உலக இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஜனாதிபதி அப்ரூவல் கொடுத்தாச்சு. குடுறான ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னாங்க, தயவு செய்து சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. இன்னைக்கு சென்னையில இதே பகுதியில் நீங்க பாருங்க, இன்னைக்கு ராத்திரி தங்கச்சிக்கு சொல்றேன், இதே பகுதியில் நீங்க பாருங்க, இந்த மாடி சொல்றீங்களே, இந்த மாடிக்குள்ள போய் பாருங்க, எத்தனை ஆம்பளை பையன் வேலை செய்யறா, எத்தனை பொம்பளை பொண்ணு வேலை செய்யுது. கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் மட்டுமே 30%. கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் பாருங்க, 100 ஆம்பளை தான் 30 பேர் லேடிஸ் உட்காந்துக்கலாம். அது கலைஞர் செய்த சாதனை, ஞாபகத்தை வச்சு. சும்மா கிடையாது. நான் 4 விஷயங்களே அப்படியே அடுக்கிறேன். கலைஞரை ஏன் நான் பாராட்டுறோம், ஏன் பெண்களுக்கு பிடிக்குதுன்னா, முதல்ல கல்யாணம் அப்படின்னு வந்தா முதல்ல திருமண உதவி தந்தவர் கலைஞர். அந்த பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த உடனே நான் ஆகும், கர்ப்பமாகும். கர்ப்பமான உடனே வயிற்றுல இருந்த குழந்தைக்கு சேர்த்து நிதி உதவி தந்தவர் கலைஞர். அந்த குழந்தை படிக்கிறதுக்கு, அது பொம்பளை பிள்ளையா இருந்தா அது இலவச கல்வி கொடுத்தவர் கலைஞர். அந்த பிள்ளை அந்த பொண்ணு பெற்ற அந்த கட்டி கொடுத்துறாங்க, அந்த அம்மாவுக்கு வயசாகுது, புருஷன் செத்து போறான், இல்ல சின்ன வயசுல செத்து போறான், அவன் இளம் வயதிலே விதவை ஆகிறாள், அவளுக்கு மறுமணம் செய்ய வேண்டும். அவளுக்கு மறுமண உதவி தந்தவர் கலைஞர், ஞாபகத்தை வச்சுங்க. அவளுக்கு புள்ள விட்டுட்டான், புருஷன் விட்டுட்டான், தெருவில் நிற்கிறான், அனாதையா நிற்கிறா, முதியோர் உதவி தந்தவர் கலைஞர், ஞாபகத்தை வச்சுங்க. ஒரு பெண் பிறந்ததிலிருந்து கல்லறை போகின்ற வரை கலைஞர் துணை இருக்கின்றார். எல்லாம் எங்களுடைய இயக்கத்துடைய சாதனைகள். அதை வழிமொழி செய்கிறவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞருடைய மூத்த பொக்கிஷமான புதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நான் ஸ்கூல்ல சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்த பையங்க. எங்க ஸ்கூல்ல நான் படிச்சு ராயபுரத்தில் ஸ்கூலு. 12 மணிக்கு பெல் அடிச்ச உடனே அந்த ரோடை நான் அப்படியே கடகடன்னு ஓடி போய் எதிர்க்க இருக்கின்ற அரியண்ண கடையில் போய் இலை வாங்கிட்டு வருவேன். நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள 20 பேர் லைன்ல நிற்பான். அப்பெல்லாம் அவனா ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒலிம்பிக்கு போக வேண்டியவன் பொழுது நமக்கு முன்னாடி போய் இலை வாங்கிட்டு இருக்கான். வாங்கிட்டு வந்தோடனே ஒரு வெள்ளை சோறு போட்டு அது மேலே சாம்பார் ஊற்றுவாங்க. எங்க சத்துணவு அமைப்பாளர் ஒரு அண்ணன் இருந்தார். அவர் மட்டும் இந்தியாவுடைய நீர்ப்பாசனத்துறை மந்திரியாக இருந்திருந்தால் இந்தியாவில் தண்ணீர் பிரச்சனையே வந்திருக்காரு. ஊத்துனவன சாம்பார் வழிஞ்சு ஓட. நாங்கள் சொல்லுவோம், கேட்ட மூடுறா, அழுத்து போடுறா, சாம்பார்ல வெளியே ஓடுது. அவ்வளோ தண்ணியா கொதிக்க அதை பிஞ்சு கையில் நான் வாங்கிட்டு வந்து வைப்பேன் சார். வைப்பேன். நான் வச்ச உடனே அதில் ஒரு கத்திரிக்காய் இருக்கும். நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையை சொல்கிறேன். அது ஒரு கத்திரிக்காய் இருக்கும். அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சொத்தையாக இருக்கும். அதை பிச்சோன்னு வச்சுங்களேன், தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு புழு உயிரோடு அங்கிருந்து நெளிஞ்சிட்டு வெளியே வரும். நான் அந்த கத்திரிக்காய் தூக்கி போட மாட்டேன், அந்த சொத்தை பகுதியோடு தூக்கி போட்டேன். ஏன்னா எனக்கு கத்திரிக்காய் முக்கியம். அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன், எங்கள் அம்மா உட்காந்துக்கிறா, அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன். நான் இன்னைக்கு அரசு அதிகாரியாக இருக்கேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அம்மாவை பல முறை கூப்பிட்டேன், என் வீட்டில் இருமா, கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்துறாங்க, நல்ல பெரிய வீடு, 2 BHK 3 BHK வாமானே, நீ யாரா எனக்கு கொடுக்கறதுக்கு? எங்க அண்ணன் கலைஞர் கொடுத்த குடிசை மாற்று வீடு இருக்குடா, ராணி மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்து அந்த தாய் சாகிற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வரல சார். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிற நண்பர்களே, இன்னைக்கு அவருக்கும் தளபதிக்குள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா? இவ்வளோ நாளா நம்ம ஹவுசிங் போர்டில் யார் பேர்ல இருந்தது? நம்ம பேர்ல இருந்தது. அதுக்கு பெருசா ஆப்பு வச்சிருக்காரு. இனிமேல் வழங்கப்படுகின்ற குடிசை மாற்று வாரிய வீடுகள் எல்லாம் குடும்ப தலைவிகள் பெயரில் தான் பதிவு செய்யப்படும். அந்த பெண்களுடைய பெயரில் தான் வீடு இருக்கும். அவள் யாருக்கு, எந்த பெண்ணுக்கு தர வேண்டும் நினைக்கிறாளோ அவளுக்கு தான் மாறுமே தவிர ஒரு காலம் அந்த வீட்டில் இருக்கிற எந்த தலைவனும் அதை விற்று தின்ன முடியாது என்ற ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கின்ற அந்த குழந்தைகள் கருத்தரிப்பு இருக்கு தெரியுங்களா, அதுல நேரடியாக நான் பார்த்தவன். நான் அண்ணன் சொன்னா தெரியுங்களா, லோன் கொடுப்பானுங்க, எல்லா பேங்க்காரனும் உட்காந்துப்பான். எனக்கு ஒன்றும் புரியல, லோன் கட்டலாம் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவீங்களாடான்னு நம்பி ஏமாத்துவானுங்க. ஆனால்
இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாது, கண்ணீர் சிந்த வேண்டாம், தைரியமா நம்ம அப்பா இருக்காரு, நம்ம அண்ணன் இருக்காரு, அவர் கட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, தைரியமா எந்த கலக்கமும் இல்லாமல் பெண்கள் இனிமேல் குழந்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த திட்டங்கள் தான் கலைஞருடைய வழியாக தளபதியை வழிநடத்துகிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்படி ஒரு முடிவு சொல்றேன்னு வச்சுக்கிறீங்க, கொள்கை வளமும் தான் மக்கள் நலமும் தான் அப்படின்னு சொன்னா நீங்களாம் என்ன நினைப்பீங்க? ஏயா இதை 7:30 மணிக்கே சொல்லியிருந்தா நாங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருப்போம். 4 பேரை மாற்றி மாற்றி பேச விட்டுட்டு கடைசியாக இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு நீங்கள்லாம் யோசிப்பீங்க. 4 பேரை ரொம்ப அழகாக பேசி முடிச்சிருக்காங்க. இப்போ எந்த அணிக்கு நான் தீர்ப்பு சொல்லணும்ன்ற தீர்ப்புக்கு வந்திருக்கோம். ரொம்ப அருமையாக மக்கள் நலமே அப்படிங்கிற அணியில் பேசினாங்க 2 பேர், கொள்கை வளமே அப்படிங்கிற அணியில் 2 பேர் பேசினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பாக தாய்மையை பற்றி நம்ம இனியவன் ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னார். அருமையாக தாய்மையை பற்றி கவிஞர் இனியவன் பேசினார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், தலைவர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு நேர் பின்னால் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய ஃபோட்டோ தான், அவங்களுடைய சிலை ஒன்று வச்சிருப்பார். என்னடா அது அப்பாவோட ஃபோட்டோவை சிலையை வைக்காம பெற்ற தாயினுடைய சிலையை மட்டும் ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு கலைஞர் ஒரு உதாரணம் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னார். ஒரு கிராமத்தில் இருக்க 2 வீட்டில் 2 பசுமாடு ஒருத்தன் 2 பேர் வளர்த்துருக்கான். 2 மாடும் கண்ணு போட்டிருக்கு. அந்த 2 மாடும் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் கண்ணு போட்டிருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் செத்து போச்சு. 2 பேர் இது ஏன் கண்ணுக்குட்டி தான் சண்டைக்கு வர்றேன். ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ண வந்தவர், எப்படிரா இந்த கண்ணுக்குட்டி யாருக்கு சொந்தம்னு நான் எப்படி தீர்ப்பு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா பண்ணா, யாருடைய கண்ணுக்குட்டிங்கிறத நம்ம இதை முடிவு பண்ணிடலாம். பசுமாடு 2ஐயும் 2 மரத்தில் கட்டி விடுங்க, கண்ணுக்குட்டியை அவுத்து விடுங்க, அது எந்த மாட்டுக்கிட்ட போகுதோ அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி தான் இது, அதனால அந்த ஓனர்கிட்ட அதை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுபடி கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருக்காங்க. அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா 2 மாட்டுக்கிட்டையும் போகாமல் துள்ளி குதிச்சுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுது. எந்த மாட்டுக்கிட்டையும் போக மாட்டேன்ருச்சு. என்னடா இது, இந்த கண்ணுக்குட்டியை வச்சு நம்ம எது தாய் மாடுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இந்த கண்ணுக்குட்டி இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுதேன்னு. அப்போதான் கலைஞர் அந்த கதையில் இந்த கதையை எப்படி முடிவு கொண்டு வந்தார்னா, கண்ணுக்குட்டியை மரத்தில் கட்டி போடுங்க, முதல்ல ஒரு மாட்டை அவுத்து விடுங்க, எந்த மாடு கண்ணுக்குட்டியை தேடி போகுதோ அந்த மாடு தான் உண்மையிலே அந்த கண்ணுக்குட்டியை பெற்ற தாய் அப்படின்னு சொல்லி தாய் மாட்டை அவுத்து விட்டோன்னா அது கண்ணுக்குட்டிகிட்ட போய் நின்றுச்சு. அதை வச்சு இதுதான் அந்த தாய் கண்ணுக்குட்டி அதனுடைய சொந்தக்காரரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கதையை கலைஞர் சொல்லிட்டு, அதனால தான்டா என்னை பெற்ற தாயினுடைய சிலைக்கு பக்கத்தில் வாழ்நாள் முழுவதும் நான் அமர்ந்ததற்கு காரணம் தாய்மையை மதிக்கின்றவன் நான் அப்படின்னு அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நம்ம தானை தலைவர் டாக்டர் கலைஞர் ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம் உருவாகணும்னு நினைச்சார். அந்த ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம் எப்படி உருவாகும்? ஒரு ஹோட்டலில் யார் சமைச்சு கொண்டு வந்தாலும் சாப்பிட்றோமே, இந்த ஜாதி மத பேதத்தை ஒழித்த ஒரு தலைவர் யார் என்றால் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்று சொன்ன முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். 6 அழகான பெண்கள் வெளியூர்ல இருந்து கொண்டு வந்த பெண்களை நிப்பாட்டி, ஒரு இளைஞனை கொண்டு வந்து நிப்பாட்டி, இந்த 6 பெண்கள்ல ஓன் ஜாதி பெண் எதுன்ட்டு கண்டுபிடிச்சு அதை கட்டிக்கிடான்ட்டார். 6 பேரும் அம்புட்டு அழகு. இந்த பிள்ளைய பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்கு, இன்னொரு பிள்ளைய பார்த்தா சமந்தா மாதிரி இருக்கு, இன்னொரு பிள்ளைய பார்த்தா திரிசா மாதிரி இருக்கு. எல்லாம் அழகா இருக்கேடா, இதுல எது நம்ம ஜாதின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குங்க,
அந்த பொண்ணை கட்டி வைங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டான். இது நம்ம ஜாதியாக இருக்குமா இருக்காதா தெரியலையே அப்படின்னு பார்த்தா அது வேற ஜாதி பொண்ணு. என் தலைவர் தான் சொன்னார், அழகுக்கு ஜாதி கிடையாதுரா, கல்விக்கு ஜாதி கிடையாதுரா, உணவுக்கு ஜாதி கிடையாதுரா, எதிலுமே இல்லாத ஜாதியை மனிதன் எதற்கு மனதில் சுமக்க வேண்டும் என்பதற்காக என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் உருவாக்கியதுதான் சமத்துவபுரம் என்ற அந்த அற்புதமான மக்கள் நல திட்டம். இந்தியாவிலேயே அனைத்து ஜாதிக்காரர்களும் ஒரே இடத்துல குடியிருக்கணும் என்று உருவாக்கி அந்த சமத்துவபுரம் கண்ட அந்த தலைவருடைய மக்கள் நல திட்டம் தான் அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்ததுன்னு இவங்க சொல்றாங்க. இல்லை, ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்ற அந்த கொள்கை தான் கலைஞருக்கு பெயர் வாங்கி கொடுத்ததுன்னு இவங்க சொல்றாங்க. நிறைவா நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி தீர்ப்பு சொல்றேன். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு பைக் வாங்கி தர்ற அளவுக்கு பொருளாதார சுதந்திரத்தை தந்த மகளிர் சுய உதவி குழு என்ற திட்டத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பராசக்தியிலே பெண் விடுதலைக்காக பேசிய கலைஞர். அவர் வசனம் எழுதிய படங்கள் பூரா பாருங்க, பெண்களை பெண்கள் சம்பந்தமான தலைப்பா தான் இருக்கான். ராஜகுமாரி, மருதநாட்டு இளவரசி, ராஜா ராணி, அதே மாதிரி பராசக்தி அப்படின்னு பெண்கள் தலைப்பாவே தான் இருக்கான். மந்திரி குமாரி, அதுவும் பெண்ணை தலைப்பு தான். இப்படி பெண்களுடைய விடுதலைக்காக அவர் கொள்கை வகுத்தது மட்டுமல்ல, அதை திட்டமாக மாற்றி இன்று அந்த திட்டத்தை தொடர்ந்து தன் வாழ்க்கையில் தன்னுடைய ஆட்சியிலே கடைபிடித்து பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற புதுமை பெண் திட்டத்தை பயன்படுத்தி இன்னைக்கு 4 லட்சம் பெண்கள் கல்லூரியில் அதிகமாக படிச்சிட்டு இருக்காங்கன்னா அது என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் வகுத்து கொடுத்த கொள்கை நலமா மக்கள் நலமா முடிவு செய்யணும். ஒரு விளக்கை நீங்கள் எடுத்து பெண்கள் பயன்படுத்துகிற பொருளை வச்சே தீர்ப்பு சொல்கிறேன். ஒரு விளக்குக்கு திரி இருக்கும், எண்ணெய் இருக்கும், கொளுத்துனா வெளிச்சம் வரும். அந்த விளக்கின் எண்ணெய் போல தான் கொள்கை, இடையில் இருக்கும் திரி போல தான் கட்சியின் தொண்டர்கள், அதில் உருவாகும் வெளிச்சம்தான் மக்கள் நலம். கொள்கை என்ற எண்ணெய் இல்லாட்டி அந்த வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. இதை அனைத்தையும் இணைக்கின்ற தொண்டன் என்ற திரி இல்லாவிட்டாலும் விளக்கு எரியாது. அந்த விளக்கையும் திரியையும் வெளிச்சத்தையும் ஒன்றாக பாவித்த கட்சி தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் சிறப்பாக செயல்பட்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டுவது கலைஞர் 2 கண்களாக பாவித்த இயக்கமும் மக்கள் நலமும் என்று சொல்லி 2 கண்களும் கலைஞருக்கு கொள்கை வளமும் மக்கள் நலமும் என்று தீர்ப்பளித்து கலைஞரின் கொள்கை வளமும் மக்கள் நலமும் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிதும் வழிகாட்டியது என்று தீர்ப்பு சொல்லி இந்த அருமையான பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய எங்கள் அருமை சகோதரர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் மாசு அவர்களுக்கும் வருகை தந்து தொடர்ந்து கேட்டு ரசித்த ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.